நம்முடைய ஸ்டோரி டாக் சேனலில் நிறைய கதைகள் நம்ம பேச போகிறோம். கதைகள் கேட்பதற்கு உங்களுக்கு ஆர்வம் இருக்குது அப்படின்னா என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், உங்களுடைய கமெண்ட்டை பதிவு பண்ணுங்கள். கிளியோபட்ரா எகிப்து நாட்டுடைய அரசி. ஒரு அரசி தற்கொலை பண்ணிக்கிறாங்க. ஏன் தற்கொலை பண்ணாங்க? உண்மையிலேயே அவங்க தற்கொலை பண்ணாங்களா அல்லது யாராவது அவங்கள கொலை செய்தார்களா? ஏன்னா அவங்க தற்கொலை பண்ணும்போது பல பேர் அவங்கள கொலை செய்வதற்கு தேடிட்டு இருந்தாங்க. அந்த இக்கட்டான சூழ்நிலையில தான் அவங்க தற்கொலை பண்ணிக்கிட்டாங்க அப்படிங்கிற செய்தி எல்லாருக்கும் தெரிய வருது. அப்படி அவங்க தற்கொலை பண்ணியிருந்தாலும் அவங்க எப்படி தற்கொலை பண்ணாங்க அப்படிங்கிற விவரம் யாருக்குமே தெரிய மாட்டேங்குது. இப்படி கிளியோபட்ராவுடைய வாழ்க்கை முழுவதுமே ஒரு புரியாத புதிராகவும் அந்த வாழ்க்கையில் பல மர்ம முடிச்சுகள் நிறைந்ததாகவும் இருக்குது. உண்மையிலேயே கிளியோபட்ரா யார்? எகிப்து நாட்டில் அலெக்சாண்ட்ரியா அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய நகரம், ஒரு வணிக மாநகரம். அந்த நகரத்தில் அரண்மனையில் அரச குடும்பத்தில் பிறந்த பெண்மணி தான் கிளியோபட்ரா. அவருடைய தந்தை 12ஆம் தால்மி, அவர் தான் எகிப்து நாட்டினுடைய அரசராக இருந்தார். எனவே சிறிய வயசுலேயே அரசியல் சூழ்நிலை, அரசியல் நடக்கக்கூடிய அந்த சதித்திட்டங்கள், கொலைகள், அதிகார போட்டிகள் எல்லாவற்றையும் பார்த்து வளரக்கூடிய ஒரு சூழ்நிலை கிளியோபட்ராவுக்கு கிடச்சிருந்தது. அதனால தான் 18 வயசுலேயே கிளியோபட்ரா அரசியாக முடிசூட்டப்படுகிறார். அவங்க அரசியாக முடிசூட்டப்படும் போது எகிப்து மரபுப்படி அரசியை மட்டும் தனியாக நியமனம் செய்ய முடியாது. அரசிக்கு இணையாக ஒரு அரசனையும் நியமனம் செய்யணும். அதனால தான் கிளியோபட்ரா தன்னை விடவும் 3 வயது குறைந்த தன்னுடைய சகோதரனையே திருமணம் செய்து கொள்கிறார். இங்கே தான் கிளியோபட்ரா ஒரு புரியாத புதிராக இருக்கிறார். அவங்க நாட்டு மக்களுக்காக, நாட்டை நல்ல முறையில் வழிநடத்துவதற்காக அந்த அரச பதவியை ஏற்றுக்கொண்டாரா, அல்லது அந்த அரச பதவியின் மீது சிறிய வயதிலேயே இருந்த அந்த தீராத ஆசை, அந்த பதவி வெறி, அதனால தான் தன்னை விட 3 வயசு குறைந்த சகோதரனையே திருமணம் செய்து கொண்டு தன்னை அரசியாக பிரகடனப்படுத்தி கொண்டாரா அப்படிங்கிறதும் ஒரு பார்வை கிளியோபட்ராவின் மீது வைக்கும். எகிப்து நாட்டு அந்த நிர்வாக பொறுப்பு முழுவதையும் கிளியோபட்ரா தான் நிர்வகிச்சிட்டு இருந்தாங்க. அந்த சிறுவன், அதாவது 15 வயது சிறுவன் தானே கிளியோபட்ராவுடைய சகோதரன், கணவன். அவனுக்கு பெரிய பொறுப்போ நிர்வாகத்தினுடைய எந்த விதமான பணியோ அவனிடம் பகிர்ந்து கொடுக்கப்படலை. இதை பார்த்த போதினஸ் என்பவர் பொறாமப்படுறாங்க. ஒருவேளை கிளியோபட்ரா பெரிய ஒரு அதிகாரம் மிக்க, ஆட்சி மிக்க எகிப்து நாட்டுடைய மக்களுடைய பேராதரவு அவங்களுக்கு கிடச்சிச்சு அப்படின்னா ஒருவேளை என்னையும் அவங்க ஓரம் கட்ட வாய்ப்பு இருக்குது அப்படின்னு போதினஸ் நினைக்கிறாங்க. யார் இந்த போதினஸ் அப்படின்னா கிளியோபட்ரானுடைய தந்தையினுடைய வலதுகரமாக இருந்தவங்க தான் போதினஸ். எனவே போதினஸ் அழகாக ஒரு ஐடியா பண்ணாங்க. என்னன்னா, சகோதரனுக்கும், அதாவது கிளியோபட்ராவுடைய கணவனுக்கும் கிளியோபட்ராவுக்கும் இடையிலே ஒரு ஈகோ பிரச்சனையை உருவாக்கிட்டோன்னா, யார் பெரியவன், நீயா நானா அப்படிங்கிற ஒரு போட்டியை உருவாக்கிட்டோன்னா ஈஸியாக கிளியோபட்ராவை நம்ம வீழ்த்திடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போதினஸ் சதித்திட்டம் தீட்டுறாங்க. அந்த சதித்திட்டத்தை இம்ப்ளிமெண்ட் பண்ணவும் செய்கிறாங்க. சகோதரன்கிட்ட போய், கிளியோபட்ராவுடைய கணவன்கிட்ட போய், நீ டம்மியாக இருக்கிற, அவள் தான் எல்லாமே ஆட்சி பண்ணிகிட்டு இருக்கா, உன்னுடைய மனைவி, உனக்கு ஏன் அதிகாரம் இல்லையா, நீ தானே இந்த நாட்டுடைய அரசன், அவள் அரசி தானே, நீ சொல்கிறதானே அவள் கேட்கணும் அப்படின்னு சொல்லி தூண்டி விடுறாங்க போதினஸ். இப்போ போதினஸனுடைய அந்த பேச்சில் விழுந்துடுறான் கிளியோபட்ராவுடைய கணவன். கிளியோபட்ராவுக்கு எதிராக திரும்புகிறான். கிளியோபட்ராவை கொலை செய்யவும் தயாராகிறான் அவனுடைய கணவன், சகோதரன். இதை கேள்விப்பட்ட கிளியோபட்ரா, இனி எகிப்து நாட்டில் இருந்தால் என்னுடைய சகோதரனால், கணவனால் தன்னுடைய உயிருக்கே ஆபத்து அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு எகிப்து நாட்டை விட்டு வெளியேறி சிரியாவில் தஞ்சம் அடைகிறாங்க கிளியோபட்ரா. ஆனால் சிரியாவில் தஞ்சம் அடைஞ்சாலும் எப்படியாவது திரும்பவும் எகிப்து நாட்டில் அரசியாக நான் முடிசூட்டப்படணும், அரசியாக திரும்பவும் நான் போய் ஆட்சி செய்யணும் அப்படிங்கிறதுல மிக மிக உறுதியாக இருந்தாங்க. ஒரு லட்சியத்தோடு இருந்தாங்க கிளியோபட்ரா. அந்த லட்சியத்தை எப்படி நிறைவேற்றுறது, அதை நிறைவேற்றுறதுக்கு யார் எனக்கு உதவுவாங்க அப்படின்னு யோசிக்கும்போது தான் அவங்க வாழ்க்கையில் வந்தார் ஜூலியஸ் சீசர். ஜூலியஸ் சீசர் யாருன்னா, ரோம சாம்ராஜ்யத்தோட மிகப்பெரிய ஆட்சியாளர். அவருக்கு கீழே ஒரு பெரிய வலிமை மிக்க படையே இருந்துச்சு. அவர் யாருக்கு ஆதரவு கொடுக்குறாரோ அவர் தான் எகிப்து நாட்டில் ஆட்சி அமைக்க முடியும். இப்போ கிளியோபட்ரா யோசிக்கிறாங்க, ஜூலியஸ் சீசரோட ஆதரவு மட்டும் எனக்கு கிடச்சிச்சு அப்படின்னா திரும்பவும் என்னுடைய சகோதரனை, கணவனை வீழ்த்தி என்னுடைய நான் இழந்து போன அரசி அரியணை நான் திரும்ப பெற முடியும் அப்படின்னு யோசிக்கிறாங்க. அதுபோலவே ஜூலியஸ் சீசரை நேரடியாக போய் கிளியோபட்ரா சந்திக்கிறாங்க. முதல் சந்திப்பிலேயே, முதல் பார்வையிலேயே ஜூலியஸ் சீசர்
கிளியோபாட்ராவிடம் தனது மனசை வந்து பறி கொடுக்குறாரு, காதல் வயப்படுறாரு, காதலில் விழுந்துடுறாரு. ஜூலியஸ் சீசரோட காதலையும் கிளியோபாட்ரா ஏற்றுக்கிடுறாங்க. இப்போ தான் கிளியோபாட்ரா இன்னுமே ஒரு புரியாத புதிராக இருக்கிறாங்க. அவருடைய அரச பதவி திரும்ப கிடைக்கணும், நான் திரும்பவும் எகிப்து நாட்டுடைய அரசியாக ஆகணும் அப்படிங்கிறதுக்காக ஜூலியஸ் சீசருடைய ஆதரவு தனக்கு கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஜூலியஸ் சீசருடைய காதலை அவங்க ஏற்றுக்கிட்டாங்களா அப்படிங்கிற ஒரு பார்வையும் ஒரு புரியாத புதிராகவே கிளியோபாட்ரா இருக்கிறாங்க. எது எப்படியோ தன்னுடைய காதலிக்கு இந்த பரிசை கொடுக்கணும், எகிப்து நாட்டுடைய அரியணையை, அரச அரியணையை தன்னுடைய காதலி கிளியோபாட்ரா கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தனது வலிமையான படையை கொண்டு எகிப்து நாட்டின் மீது போர் தொடுக்கிறாரு. கிளியோபாட்ராவுடைய சகோதரனை வீழ்த்துறாரு. அந்த எகிப்து நாட்டுடைய அரச பதவியை மீண்டும் கிளியோபாட்ராவுக்கு கொடுக்கிறார் ஜூலியஸ் சீசர். இப்படி கிளியோபாட்ராவுக்கும் ஜூலியஸ் சீசருக்கும் காதல் வாழ்க்கை சிறப்பாக போயிட்டு இருந்து அவங்களுக்கு ஒரு ஆண் குழந்தை பிறந்துச்சு. அந்த ஆண் குழந்தைக்கு சீசரின் அப்படின்னு பேர் சொல்கிறாங்க. இப்போ கிளியோபாட்ராவுக்கு ஒரு ஆசை, தனக்கும் ஜூலியஸ் சீசருக்கும் பிறந்த அந்த குழந்தையின் மூலமாக ரோம சாம்ராஜ்யத்திலையும் தனது செல்வாக்கை கைப்பற்ற முடியும் அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க, ஆசைப்படுறாங்க. ஜூலியஸ் சீசரும் கிளியோபாட்ராவை ரோமுக்கு அழைச்சிட்டு போய் முறைப்படி திருமணம் செய்து அவளை மனைவி ஆக்கணும் அப்படிங்கிற ஆசை இருந்துச்சு. ஜூலியஸ் சீசர் எகிப்திலே தங்கிடுறாரு. ரோமுக்கு அவர் திரும்பி போகவே இல்லை. ரோமிலிருந்து பல முறை அவருக்கு அழைப்பு வருது. ஒரு கட்டத்தில் அவர் திரும்பி போகணும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை. கிளியோபாட்ராவை பிரிய மனசு இல்லாமல் ரொம்ப கவலையோடு ரோமுக்கே திரும்புகிறாரு ஜூலியஸ் சீசர். ஆனால் ரோமில் நடந்த சில கலவரங்கள், சில அதிகார போட்டிகளில் ஜூலியஸ் சீசர் சதி வலையில் வீழ்த்தப்பட்டு கொலை செய்யப்படுறார். ஜூலியஸ் சீசர் இறந்துட்டார் அப்படிங்கிற செய்தியை கேட்டு ரொம்ப மனசுடைஞ்சு அழுறாங்க கிளியோபாட்ரா. இப்போ ஜூலியஸ் சீசர் இறந்துட்டார். இப்போ ரோம நாடு அவங்களுக்கு வந்து ஆதரவு அளிக்குமா? அப்படி ரோம சாம்ராஜ்யத்தினுடைய ஆதரவு கிடைக்காத பட்சத்தில் கிளியோபாட்ராவால் அரசியாக தொடர முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு பல கேள்விகளோடு கலக்கத்தோடு தனிமரமாக நிற்கிறாங்க கிளியோபாட்ரா. அந்த தருணத்தில் தான் ரோம சாம்ராஜ்யத்தினுடைய அடுத்த ஆட்சியாளராக பொறுப்பேற்கிறார் மார்க் ஆண்டனி. மார்க் ஆண்டனியும் கிளியோபாட்ராவை சந்திக்க விரும்புகிறார். இவருடைய சந்திப்பும் ஒரு நாள் நடைபெறுது. முதல் சந்திப்பிலேயே மார்க் ஆண்டனி தன்னுடைய மனசை வந்து கிளியோபாட்ராவோட பறிகொடுக்கிறார். ஜூலியஸ் சீசர் போலவே காதல் வயப்படுறாரு, காதலிக்க ஆரம்பிக்கிறார். இருவரும் காதலர்களாக மாறுறாங்க. அதன் பிறகு மார்க் ஆண்டனியுடைய ஆதரவு கிளியோபாட்ராவுக்கு கிடைக்குது. மார்க் ஆண்டனி எகிப்து நாட்டிலேயே போய் தஞ்சம் புகுந்துடுறாரு, காதலியோடு வாழ ஆரம்பிக்கிறார். ரோம நாட்டு மக்கள் வந்து ரொம்ப கொந்தளிக்க ஆரம்பிக்கிறாங்க, மார்க் ஆண்டனிக்கு எதிராக பேச ஆரம்பிக்கிறாங்க. ஏன்னா ரோம் நாட்டில் பல பிரச்சனைகள் இருக்குது. அதையெல்லாம் கண்டுக்கிடாமல் கிளியோபாட்ராவுடைய பிடியில் வந்து மார்க் ஆண்டனி மாட்டி கிடக்கிறாரு அப்படின்னு பேச ஆரம்பித்தாங்க. இதெல்லாம் பார்த்து இதுக்கு ஒரு முடிவு கட்டணும், ஒரு தீர்வு நமக்கு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆக்டேவியஸ் அப்படிங்கிறவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, தன்னுடைய சகோதரி ஆக்டேவியாவை மார்க் ஆண்டனிக்கு திருமணம் செய்து வைக்கிறார். இந்த ஆக்டேவியஸ் யார் அப்படின்னா, ஜூலியஸ் சீசர் தன்னுடைய உயிரில் தன்னுடைய வளர்ப்பு மகனாக இந்த ஆக்டேவியஸுடைய பேரை தான் குறிப்பிட்டிருந்தார். ஆனால் ஆக்டேவியஸுடைய சகோதரியை திருமணம் செய்த பிறகும் மார்க் ஆண்டனியால் அந்த திருமண வாழ்வை தொடர்ந்து கொண்டு போக முடியலை. தன்னுடைய காதலின் நினைப்பாகவே, கிளியோபாட்ரா நினைப்பாகவே அவர் இருந்தார். அதனால் திரும்பவும் எகிப்துக்கு போய் கிளியோபாட்ராவோட வாழ ஆரம்பித்தார். அந்த சமயத்தில் கிளியோபாட்ராவுடைய ஒரு தங்கை அடுத்ததாக அரச அரியணை தனக்கு வேணும்னு ஆசைப்பட்டிருந்தாங்க. ஒரு ஆலயத்துக்குள்ளால் மறைஞ்சிருந்தாங்க. அவங்கள பிடிச்சி கொலை செய்ய வச்சாங்க கிளியோபாட்ரா மார்க் ஆண்டனி மூலமாக. இப்படி ஒரு சர்வாதிகார போக்குடைய ஒரு பெண்ணாகவும் சில நேரங்களில் கிளியோபாட்ரா வந்து அவங்களுடைய வாழ்க்கையில், அவங்களுடைய ஆட்சியில் தெரிய வர்றாங்க அப்படிங்கிறதான் வரலாற்று பதிவு சொல்லுது. இப்படி உச்சகட்டமாக கிளியோபாட்ராவுடைய பிடியிலேயே சிக்கியிருந்த மார்க் ஆண்டனியை இனிமேல் மீட்டெடுக்கவே முடியாது அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வர்றாரு ஆக்டேவியஸ். அதனால் இதுக்கெல்லாம் காரணமான கிளியோபாட்ராவை தீர்த்து கட்டணும், அவளை கொலை செய்யணும் அப்படிங்கிற ஒரே நோக்கத்தில் ஒரு பெரும் படையை திரட்டிக்கிட்டு எகிப்து நாட்டுக்கு மேலே போர் தொடுக்கிறாரு ஆக்டேவியஸ். அவருடைய படையை எதிர்த்து நின்று மார்க் ஆண்டனியும் கிளியோபாட்ராவுடைய படையும் தோற்று போகிறாங்க. கிளியோபாட்ரா ஒரு பதுங்கு குடியில் போய் ஒழிச்சுக்கிடுறாங்க. மார்க் ஆண்டனி தலைமறைவாயிடுறாரு. அப்படி இருக்கிற பட்சத்தில் கிளியோபாட்ராவை ஆக்டேவியஸோட படை கொலை செய்துட்டாங்க அப்படிங்கிற ஒரு தகவல் வந்து மார்க் ஆண்டனிக்கு போய் சேருது. உடனே மார்க் ஆண்டனி அதை உண்மையை நம்பி தன் கையில் இருந்த வாளால் தன்னுடைய மார்பையை குத்திக்கிடுறாரு.
அதன் பிறகு தான் ஒரு ஒருத்தன் வந்து சொல்கிறான், நீங்கள் அவசரப்பட்டுட்டீங்க, உண்மையிலேயே கிளியோபட்ரா வந்து சாகலை, உயிரோடு தான் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. உடனடியாக என்ன கிளியோபட்ராவுக்கிட்ட கூட்டிகிட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு மார்க் ஆண்டனி அழுறாரு. அவரை தூக்கிக்கிட்டு போய் கிளியோபட்ராவுடைய மடியில் கிடத்துறாங்க. அப்போது அவர் சொல்கிறாரு கிளியோபட்ரா கிட்ட, தயவுசெய்து நீ ஆக்டிவிஸ்ட்டு கூட சமாதானம் பண்ணிவிடு, நீ சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய உயிரை வந்து கிளியோபட்ரா மடியிலேயே விடுறாரு மார்க் ஆண்டனி. இப்போது கிளியோபட்ரா வந்து ஒரு ஏன் அவங்களுடைய வாழ்க்கை புரியாத புதிர் அப்படின்னு சொன்னோம் அப்படின்னா, அவங்களுடைய காதல் உண்மையான காதலா அப்படிங்கிறது கூட ஒரு ஒரு சரியாக நம்ம உண்மையாக உறுதிப்படுத்த முடியல. ஏன்னா அவங்க காதலித்த 2 நபர்களுமே, ஜூலியஸ் சீசர் ஆகட்டும், மார்க் ஆண்டனி ஆகட்டும், அவங்க 2 பேருமே ரோம் சாம்ராஜ்யத்தோட மிகப்பெரிய ஆட்சியாளர்கள். அவங்களுடைய ஆதரவு வந்து எகிப்து அரசியான கிளியோபட்ராவுக்கு அரசியல் ஆதாயத்திற்கு தேவைப்பட்டது. அதனால தான் அவங்க காதலிச்சாங்களா? இன்னொன்று, அவங்க தன்னுடைய அரச பதவிக்காக தன்னுடைய சகோதரன், தன்னுடைய சொந்த கணவனையே கொல்றாங்க. அரச பதவிக்கு ஆசைப்பட்டிருந்த தன்னுடைய சொந்த தங்கையே மார்க் ஆண்டனி மூலமாக கொலை செய்கிறாங்க. இப்படி ஒரு சர்வாதிகார போக்கை கொண்ட ஒரு அரசியாக கிளியோபட்ரா இருந்திருக்கலாமோ என்ற பார்வையும் வைக்கப்படுது. இதனால தான் அவங்களுடைய வாழ்க்கையில் எப்படிப்பட்டவங்களாக அவங்க இருந்தாங்க, எப்படிப்பட்ட ஒரு அரசியாக ஆட்சி செலுத்தினாங்க அப்படிங்கிறதுக்கு எந்த முடிவுக்குமே வர முடியல. ஆனால் கடைசி கட்டத்தில் ஆக்டிவிஸ்ட் என்ன நினைக்கிறோம் அப்படின்னா, கிளியோபட்ராவை கைது செய்து ரோம நாட்டுக்கு அழைத்துக்கிட்டு போனால் தான் என்னுடைய வெற்றியை வந்து ரோம் நாட்டு மக்கள் வந்து ஏற்றுக்கிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு கிளியோபட்ராவை கைது செய்ய வந்து முயற்சி பண்ணுறான். அதே நேரத்தில் கிளியோபட்ரா எகிப்து நாட்டு அரசியானா ரோம நாட்டுக்கு ஒரு அடிமையாக நான் போக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு தற்கொலை செய்து கொள்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் எப்படி தற்கொலை செய்து கொண்டாங்க அப்படின்னு யாராலையும் சொல்ல முடியல. சிலர் வந்து அவங்க வந்து பாம்பு கடித்து செத்து போகிறாங்க, நச்சு பாம்பு கிட்ட பக்கத்தில் போய் வேணும்னே நின்னாங்க, அப்போது விஷப்பாம்பு கொத்தி தற்கொலை பண்ணாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னும் சில பேர் வந்து அவங்க விஷம் குடிச்சு செத்தாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அந்த தருணம் வந்து பலராலும் தேடப்பட்ட ஒருத்தங்க தான் கிளியோபட்ரா. அப்போ யாராவது அவங்கள கொலை செய்திருக்கலாமோ அப்படிங்கிற ஒரு பார்வையும் வைக்கும். இப்படி அவங்க வாழ்க்கையில் நடந்த அனைத்து நிகழ்வுகளுமே ஒரு ஒரு புரியாத புதிராகவும், வாழ்வில் முடிவில் நடந்த அந்த தற்கொலை கூட அது கொலையா தற்கொலையா, அந்த தற்கொலை எப்படி நடந்துச்சு அப்படிங்கிற ஒரு பார்வையும் ஒரு சந்தேகமும் இன்னைக்கு வரைக்குமே இருக்குது. மொத்தத்தில் கிளியோபட்ராவுடைய வாழ்க்கை அப்படிங்கிறது ஒரு புரியாத புதிர் தான்.